பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆசீர்வாதமான நல்ல தருணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றைய வார்த்தை நம்ம தியானிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம் 37ஆம் வசனம். Gospel according to Luke chapter 1 verse 34 and 37. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 37ஆம் வசனமும். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்றீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 1 verse 37. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அறிக்கை பண்ணுங்க. பல பிரச்சனை வழியா போறீங்களோ, இது எப்படி முடியும், யார் வாய்க்க செய்வா, எனக்கு யார் உதவுவா, என்னை யார் படிக்க வைப்பா, என்னை யார் வேலைக்கு சேர்ப்பா, எனக்கு எப்படி திருமணம் ஆகும், எப்படி நான் வீடை கட்டி முடிப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன், எல்லாம் சோர்ந்து இருக்கிறீங்களோ, இவ்வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. என் தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அறிக்கை பண்ணுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா, இந்த வார்த்தை கேட்டிருக்கலாங்க. சில அலுவல் மத்தியில் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கலாம். அறிக்கை பண்ணுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். மரியாள் அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? How it will be possible? எல்லாமே ஆகும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுகிறவர் உடைய வார்த்தையினால் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும். உமால் எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள் இருக்குமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடும். யார் எனக்காய் வாதாடுவா, யார் எனக்காய் நீதி செய்வா, யார் எனக்காய் பரிந்து பேசுவா, யார் எனக்கு உதவுவாங்கிற பல விதமான துக்க கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு என் தேவரீராறுதலாய் இருப்பீராக. சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசித்த அந்த வேத பகுதிக்கு நேராய் உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சில பிறப்புகளை குறித்து பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து, இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து, குறிப்பாக இந்த நாட்களில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாட்கள். கிறிஸ்மஸ். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவர் பிறந்தார், நம்மை மீட்பதற்கு அவர் பிறந்தார். இதை செய்தி மரியாள் அம்மாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய திட்டத்தை மரியாள் அம்மா கொடுக்குறாங்க. மரியாள் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது, மேரேஜ் ஆகல. அப்போது தேவதூதனை அனுப்பி அவர் பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32ஆம் வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ஒரு பெரிய திட்டத்தை, எதிர்கால தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை இந்த மரியாளமோடு கூட பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது. இந்த பெரிய திட்டத்தை குறித்து பேசும்போது உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார்கள். சில நேரங்களில் பெரிய காரியங்களை, வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை எல்லாம் பார்க்கும்போது இது எப்படியாகும் என்கிற சந்தேகங்கள், இது எப்படியாகும் என்கிற ஒரு கேள்விக்குறிகள் நமக்குள் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், கீழே பார்க்கிறோம், இது எப்படியாகும் என்று சொல்லி கேட்ட இந்த மரியாள் அம்மாவுக்கு பதில் வருகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மால் கூடாது, பலத்தினால் கூடாது, நம்முடைய அறிவினால் கூடாது, நம்முடைய சத்துவத்தினால் கூடாது, வைத்திருக்கிற பணபலத்தினால் கூடாது, குடும்ப பெண்ணினால் கூடாது, ஒருவரால் எல்லாம் கூடும். யார் தெரியுமா? நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். வேதத்தில் பார்க்கிறோம், நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? என் தேவனால் எல்லாம் கூடும் பார்க்கிறோம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இது மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனாலே கூடும்.
வார்த்தை கேட்கும்போது எப்படி ஆகும் என்று கேட்கிறார்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு கான்வர்சேஷன் நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது அந்த நிக்கதேமு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. அவர் என்ன சொல்றார்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இவைகள் எப்படி ஆகும்? பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் கேள்விகள். இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? ஐயோ, நான் எவ்வளவு தேவையோடு இருக்கிறேனே, இந்த தேவையின் மத்தியில் நான் இதை எப்படி செய்வேன்? இப்படி இக்கட்டான ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கிறது, நான் இதை எப்படி செய்வேன்? ஏற்கனவே பாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, கடனுக்கு மேல் கடன் அதிகரிக்கிறது, நான் லோன் கட்டணும், வட்டி கட்டணும், இப்படியே இருக்குது. ஆனால் நான் இதை எப்படி நான் செய்வேன்? இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும் அறிக்கையிடுங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மனிதன் அல்ல, மனிதனை ஆளுகை செய்கிற தெய்வம் அவர், ஜீவன் உள்ளவர். ஆமென், ஆமென். வசனத்தை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Chronicles chapter 25 verse 8. போக மனதானால் நீ போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன்கொண்டு நெல்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். யுத்தத்துக்கு போங்க, செய்யுங்க, ஆனால் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். But by the Spirit of God everything will be possible. இந்த தேவதூதன் மரியாள் அம்மாவுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்போது எப்படி ஆகும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு கீழே உடனே பதில் என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நெல்லிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவி உன்மேல் வரும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனாலும் நட்டவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். நான் படிச்சுட்டேன், அதனால எனக்கு கிடைச்சிடும், நல்ல குடும்பத்தில் இருக்கிற அதனால எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், அப்படிலாம் எடை போட முடியாதுங்க. அப்படிலாம் நிர்ணயிக்க முடியாது. ஒன்றை வைத்து தான் நிர்ணயிக்க முடியும், நம் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவன் நல்லவர், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனால் எல்லாம் ஆகும். இது எப்படி ஆகும்? எனக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், முடியாது என்று முடிவு செய்யாதே. Don't take decision as can't, I can't. முடியாது என்று முடிவு செய்யாதே. பல நேரங்களில் நாம் முடியாது என்று முடிவு செய்கிறோம், முடிவுகளை எடுக்கிறோம். என்னால் இது முடியாது, எனக்கு இதற்கான சம்பந்தமே இல்லை, என்னால் முடியாது, I can't, முடியாது என்று முடிவு எடுக்கிறோம். நெகட்டிவ் வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்து நான் எழுதிக்கொண்டேன். நெகட்டிவ் வார்த்தைக்கு பாசிட்டிவ் விளக்கங்கள், அதாவது எதிர்மறையான வார்த்தைக்கு நேர்மறையான விளக்கங்கள். ஃபெயில் அப்படி என்றால் தோல்வி என்ற அர்த்தம். இந்த ஃபெயிலுக்கு அவர் அர்த்தம் எழுதுகிறார், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், கற்றுக்கொள்ள முதல் வாய்ப்பு. அந்த வார்த்தை எஃப் என்றால் ஃபர்ஸ்ட், ஏ என்றால் அட்டெம்ப்ட், ஐ என்றால் இன், எல் என்றால் லேர்னிங். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், கற்றுக்கொள்ள முதல் வாய்ப்பு. எண்ட் அப்படி முடிஞ்சது, இந்த எண்ட் அப்படின்பாங்களா, முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. எண்டுக்கு சொல்றாரு, எஃபோர்ட் நெவர் டைஸ், முயற்சிகள் ஒரு நாளும் அவர் செத்து போனது இல்லை அப்படின்றார். இன்னொரு வார்த்தை இருக்கு, நோ. பல இதில் உச்சரிக்கிறது, எல்லாருடைய வாயில வர்ற வார்த்தை நோ. இங்கே அது இருக்கா? இல்லை. நோ, இல்லை. இங்கே அறிவு இருக்கா? நோ. இங்கே பணம் இருக்கா? நோ. என்னங்க இருக்கு? எதுவுமே இல்லை. நோ, நத்திங். நோ என்றால் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க, NO, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த வாய்ப்பு. பல நேரங்களில் நமக்கு ஒடுக்கப்படுகிற எதிர்மறையான காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறோம், முடியாது என்று முடிவு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு
நமக்குள் ஒரு விசுவாசம், நம்பிக்கை வருகிறது. எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, முடியாது என்று முடிவு செய்யாதே. இது எப்படி ஆகும்? ரைட் பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட் கண்டுபிடிச்சவங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை ஆரம்ப காலத்தினுடைய ஃப்ளைட்லாம் குறித்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும், நெட்டில் பார்க்க முடியும், கூகுளில். அது இப்போ உள்ள பிளெயினுக்கும் அப்பொழுதுக்கும் பயங்கர வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு நல்லா இருக்காது. அவங்களுடைய தோல்விகளை போட்டிருக்கிறாங்க. பல முறை தோற்று போனார்கள் வாழ்க்கையில். ஒரு போதருடைய பிள்ளைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் பல முறை தோற்று போனார்கள். தோற்று போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த கண்டுபிடிச்ச ஃப்ளைட்ஸுடைய தோல்விகள் எல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க, விழுந்துரும். 120 அடி தான் பறந்தால் இப்பொழுது ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்கிறது. பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக பிரயாணம் பண்ணுகிறது. கொஞ்ச நேரம் போறதுக்குள்ள விழுந்துரும், தீ பிடிச்சிரும், வெடிச்சிரும், பக்கத்துல போய் மோதிரும். இப்படியெல்லாம் பல தோல்விகள் அவர்களுடைய கண்டுபிடிப்பில். ஆனால் தோண்டு போகாமல் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் முடியும் என்று சொல்லி அவர்கள் துணிந்தெழுந்ததினால் அவர் இந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றார்கள். ஆண்டவர் நல்லவர். ரூத் கணவர் இறந்துட்டாங்க, மாமா இறந்துட்டாங்க, கணவருடைய சகோதரன் இறந்துட்டாரு, வீட்டில் 3 பேர் விதவை. ஆனால் இந்த ரூத் அம்மா முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட கால் வச்சு போகிறோம். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜேவன், என் ஜனம், எங்கே போனாலும் அங்கே வருவேன். பல நேரங்களில் நாம் கூடாது என்று நாம் முடிவெடுக்கிறோம்ல, ஆனால் ஆண்டவர் பேசுகிறார், முடியும் முடியும். சில காரியத்தை நான் எளிமையாக எங்களோடு கூட பேசுகிறேன். எது முடியாது என்று முடிவெடுக்க வைக்கிறது எவைகள்? சில நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். யாத்திராகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனுடைய பேசுகிறதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் வாக்கு வல்லவன் அல்ல. எது முடியாது என்று முற்றுப்புள்ளி எடுக்க வைக்கிறது என்றால் தன்னுடைய சொந்த பலவீனங்கள். ஐயோ, நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயா இருக்கேன், மந்தனா உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது. சரீர பலவீனங்கள். நான் பெருசா வேலை செஞ்சிட மாட்டேன், நான் படிச்சிட மாட்டேன், எனக்கெல்லாம் எங்கே குடும்பம் வரப்போகுது, நான் எப்படி வீடு கட்டுவேன். வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வைக்கிறதோ? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், அவருக்குள் முள் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள் அவர் கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. நீங்கும்படிக்கு 3 தரம் போய் ஜெபித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆக நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் காணப்படுகிறேன். பலவீனமாய்த்தான் இருக்கிறான், நான் பலம் உள்ளவனாய் காணப்படுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில நேரத்தில் தன்னுடைய சொந்த பலவீனங்கள் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்க வைக்கிறது. நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் திக்குவாய் மந்தனா வாக்கு வல்லவன் அல்ல. ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். தன்னுடைய காரியத்தை பார்த்து, இவ்வளவு பலவீனம் என்னால் எப்படி முடியும், இதுக்கு சாத்தியமே இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் நீங்கள் உங்களையே மட்டுப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் பலனாய் காணப்படுவார். ஆண்டவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 4:12, ஐயா நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், நான் வாயோடு கூட இருப்பேன். ஆண்டவர் நல்லவர். தங்களுடைய சொந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் முடிவெடுக்காதீங்க. பலவீனப்பட்ட பகுதியில் ஆண்டவரோடு கூட இருந்து பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, கிதியோன் என்கிற ஒரு நபர். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 14 and 15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆயினாண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கிதியோனோடு கூட பேசுறார். மீதியான ரட்சிக்கணும்பா, மீதியான கையில் நீ இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய், நீங்களாய்க்கு ரட்சிப்பாய், அனுப்புறேன், நான் தான் அனுப்புறேன், இருக்கிற பலத்தோட போ, I am sending you. கர்த்தர் அனுப்புறார், ஒரு பெரிய திட்டத்தை பேசுறார். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே, இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. எது முடியாது என்று முடிவெடுக்க வைக்கிறது என்றால் குடும்ப நிலை, குடும்ப சூழ்நிலைமைகள். பல நேரங்களில் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என் குடும்ப சிச்சுவேஷன் இப்படி ஆகிச்சு, என் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா குடும்பம் இப்படி இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், குடும்பத்தில் வருகிற தொந்தரவுகள், பண தேவைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன், என் குடும்ப நிலைமை இந்த காரியத்தெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு தோண வைக்குது. இல்லை இல்லை, குடும்பத்தை பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள், தேவனை பாருங்கள். பல கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலிருந்து கர்த்தர் அதிகாரிகளை எழுப்புவார், உங்கள் குடும்பத்திலிருந்து ராஜாக்களை எழுப்புவார். ஒரு கிதியோன் அந்த எளிமையான குடும்பத்திலிருந்து எழுப்பினது போல மீதியானின் கையில் இஸ்ரவேலை நீக்கி ரட்சிப்பதற்கு ஆண்டவர் கிதியோனை பயன்படுத்தினது போல் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். குடும்ப நிலைமை முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னா புரியும். சவுல் கழுதைகளை தேடி போறார். கழுதைகளை தேடி போன அவருக்கு ராஜ பதவி கிடைக்கிறது. அப்போ திட்டத்தை பேசுறார் பாருங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் 21. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபச்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரயுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறியதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா. பாருங்க, சிறியதான பெஞ்சமின் கோத்திரத்தான். அப்புறம் பாருங்க, பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, என் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம் அல்லவா. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இடத்துல சொல்வான். பெரிய திட்டத்தை பேசுறது, வாக்கு தத்துவங்கள் நிறைவேறலன்னு கவலைப்படுறீங்களோ? இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் இருக்கிறது, என்ன குறித்து நேரடியாக தீர்க்கதரிசன வார்த்தை பேசப்படுகிறது, ஆனால் இது எப்படி நிறைவேறும்? ஆபிரகாம் அவனுக்கு இன்னும் வயது சென்றாய் விட்டது, குழந்தைகளை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருக்கலாம். இவர் சொல்றாரு, என் குடும்பம் அற்பமான குடும்பம், சமுதாயத்தில் அற்பமாக்கப்பட்ட நிலைமை. குடும்பத்தின் நடுவில் அற்பமாக்கப்பட்டிருக்கலாம், உறவினர்கள் நடுவில், நண்பர்கள் நடுவில் உங்கள் குடும்பம் அற்பமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், சபை நடுவில். ஆனா ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் நடுவில் தான் ஒரு பெரிய மாற்றத்தை தர இருக்கிறார். முடியாது என்று முடிவெடுக்காதீர்கள். குடும்ப நிலை முடியாது என்று முடிவெடுக்கிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எரேமியாவை கர்த்தர் சிறு வயதிலே ஊழியத்துக்காக அழைக்கிறார். மிகவும் குறிப்பாக இந்த எரேமியாவை தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஜெரேமியா சாப்டர் 1:6 and 7, எரேமியா 1ஆம் அதிகாரம் 6, 7. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். 7ஆம் வசனமானால், கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன். பேச அறியேன், ஐ டோன்ட் நோ. எங்கே இதை செய்யலை எனக்கு தெரியாது, இதை செய்யுங்க எனக்கு தெரியாது, இதை பண்ணுங்க எனக்கு தெரியாது, இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க தெரியாது, இந்த படிங்க தெரியாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தோல்வியான வார்த்தைகள். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஒர்க், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆக்ட், ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்பட வேண்டாம், பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். நான் எங்க செல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துவார். எனக்கு தெரியாது 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 என்று நம்மையே மட்டம் தட்டி இன்னைக்கு பல நேரத்தில் முடியாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கையில பல காரியங்களுக்கு சாதிக்கக்கூடியவர்கள் முடியாது என்று முற்றுப்புள்ளி எடுத்ததனால் இன்னைக்கு பல காரியங்கள் இழந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு திரும்ப உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களால முடியும், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தீர்மானம் எடுங்கள், முடியும். முதலாவது பார்த்த மோசே தன்னுடைய சொந்த பலவீனம் முடியாது என்று முற்றுப்புள்ளி முடிவெடுக்க வைக்கிறது. கிதியோன், சவுல், உங்க குடும்ப நிலைமை,
கிதியோன் சொல்றாரு, குடும்பம் ரொம்ப சிறிது. சவுல் சொல்றாரு, அற்பமான குடும்பம் அல்லவா. குடும்ப நிலைமை முடியாதுன்னு முடிவெடுக்க வைக்குது. எரேமியா பார்த்தோன்னா சிறு பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்பதாகவே முன்குறிச்சிருக்கிறேன். ப்ரீ டெஸ்டினேட்டட் வில் ஆஃப் காட், முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் இருக்கிறது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாது, இதனால முடியாதுன்னு முடிவெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்பினார். 12 பேரை வேவு பார்க்க அனுப்பும்போது 10 பேர் ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள், மற்ற 2 பேர் வேறு ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள். இந்த 10 பேர் கொண்டு வந்த செய்தியை வாசிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். அந்த வார்த்தையை பாருங்களேன். போய் வந்த மனிதர்களோ நான் போய் அந்த ஜனத்தோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவங்க ராட்சதர்கள் சொல்றாங்க. வசனம் 22 பார்க்கிறோம், அவங்க மிகவும் பெரிய ஆட்கள், அரணிப்பானவர்கள், அந்த பட்ட அறிவிப்பானவர் இருக்குது, அவங்க எல்லாம் மிகவும் பெரிய ஆட்கள். அங்க ஏனாக்கின் குமாரன் நாங்கள் கண்டோம். 32ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம், தங்கள் குடிகளை பற்றிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரைய ராட்சதரையும் கண்டோம். பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியே போல இருக்கிறோம். இதெல்லாம் சொல்றாங்க, பயந்து சொல்றாங்க, நம்மால் கூடாது. ஏன் முடியாது என்று முடிவெடுக்கிறோம்னா, இந்த 10 பேருடைய இந்த ஸ்பைஸை பத்தி 10 வேவுக்காரங்களை படி எடுத்தோம்னா, எதிராளிகளுடைய பலத்தை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்ததனால் நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது முடியாது என்று தான் முற்றுப்புள்ளி எடுப்போம். ஐயா அவ்வளவு மாதிரி படிக்கல, அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றானே. கத்து இந்த உலகத்தில் எல்லோரையும் தனித்தத்துவமாய் படைத்திருக்கிறார். முடியாது என்று முற்றுப்புள்ளி எடுக்காதீர்கள். ஏன் எடுக்க வைக்கிறதுனா, மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்றோம், நம்மை பார்க்கும் அவர்கள் பலவான்கள் என்று சொல்லி முடிவெடுக்கிறோம். ஆனால் ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் அந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. முடியாது என்று முற்றுப்புள்ளி எடுக்க வேண்டாம். ஆனால் இந்த ஜனங்கள் இந்த 10 பேர் கொடுத்த செய்தியை பார்த்து இந்த ஜனங்கள் will make a leader and will go back to Egypt, நமக்குள்ள ஒரு தலைவரை ஏற்படுத்தி நாம் எகிப்துக்கு போவோம்னு சொல்றாங்க. அவர்களுக்குள்ள கலக்கம் உண்டாச்சு. 2 பேர் என்று சொல்றாங்க. 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அது தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ண வேண்டாம். 7ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திர சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். 2 பேர் நல்ல செய்தி கொடுக்குறாங்க, மகா நல்ல தேசம். இந்த ஜனங்கள் ஆனால் பயந்து 10 பேர் கொடுத்த செய்தி நான் ராட்சதர் இருக்கிறாங்க, ஐயோ பிரச்சனை, எதிர்க்க முடியாது. பல நேரத்தில் ஏன் முடியாது என்று முடிவெடுக்கிறோம்னா, நமக்கு கிடைக்கப்படுகிற துர்ச்செய்திகள், பயமுறுத்தலுக்கு ஏதுவான செய்திகள், நெகட்டிவ் செய்திகள், இந்த செய்திகள் முடியாது என்று முடிவு எடுக்க வைக்கிறது. எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க? குடும்ப நிலைமை முடியாதுன்னு முடிவெடுக்க வைக்குதா? உங்களுடைய பலவீனங்கள் முடியாதுன்னு முடிவெடுக்க வைக்குதா? எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பேதமைனா ஒன்றோ தெரியாத நிலைமை உங்களுக்கு முடியாதுன்னு முடிவெடுக்க வைக்குதா? நாகமான் குஷ்ரோகி, ராஜா கைகளை கொடுக்கிறவர், ஒரு அதிகாரி, தீர்க்கதரிசியை பார்க்க போற எலிசாவை ஒரு பொருள் சொல்றாரு, நீ எழுதுன போய் முங்கிட்டு வா யோர்தான்ல. அது முடியாதுன்னு சொல்றாரு. வேலைக்காரர் சொல்றாரு, அது வரைக்கும் வந்துட்டீங்களே, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் சொன்ன செய்வீங்களே, சின்ன காரியம் தானே, செய்யுங்க. எப்படி ஆகும்? முடியாது. முடியாதுன்னு முடிவெடுக்காதீங்க. திரும்பி முங்கி எந்திரிச்சதுனால அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள், அதுல பயங்கரமான பஞ்சம் சவுலின் இந்த எலிசாவின் காலத்தில். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, நாளையின் நேரத்தில் சமரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சைக்கிளுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சைக்கிளுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜா கையில கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்படி நடக்குமா என்றான். எப்படி ஆகும் என்ற சந்தேகம். வானத்தின் மதகுகளை திறந்தால் நடக்குமா? நீ பாப்பப்பா, ஆனால் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி
கர்த்தர் எப்படி வேணாலும் செய்வார். ஆனால் முடியாதுன்னு முடிவெடுக்காதீங்க. கர்த்தரால் கூடும், அவரால் கூடும், அவரால் வாய்க்கும். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போயிருக்கிறார். 9 முறை தோண்டு போய் வந்தார். களைத்து போய் ஒரு குகையில் படுத்திருக்கிறார். அவர் கண்ட ஒரு காட்சி அவரை பலப்படுத்தினது. இருக்கும்போது ஒரு சிலந்தி கூடு கட்டுது. அந்த வலையை கட்டிட்டு இருக்கும்போது விழுந்து போகுது. ஒரு 9 முறை விழுந்தது. திரும்ப 10வது முறை முயற்சி பண்ணி இதை கட்டி முடித்தது. இதை பார்த்தோன்னே இவருக்குள்ள ஒரு உற்சாகம். ஒரு சிலந்தியே வலையை கட்டுறதுக்கு இவ்வளோ முறை விழுந்து திரும்ப எழும்பி கட்டுமானால் என்னால் முடியும் என்று சொல்லி திரும்ப எழும்பி போய் யுத்தத்தில் ஜெயம் பெற்று கொண்டு வந்தாராம். இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய பலவீனத்தை பார்த்து முடியாது நான் முடிவெடுக்க மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்த்து முடியும் என்று முடிவெடுக்கிறேன். குடும்ப நிலைமையை குறித்து எளிமை அற்பமான குடும்ப நிலைமை, குடும்ப கஷ்டத்தை பார்த்து முடியாதுன்னு நான் முடிவெடுக்கல. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற, குடும்பத்தை உயர்த்துகிற தேவனை நோக்கி பார்க்கிறேன். சுயபத்தின் மேல் சாயாமல் கர்த்தரை முழுமனதை நம்பிக்கையாய் கொண்டு வழியெல்லாம் அவரை நினைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையாய் கொண்டால் உயர்த்துவார். சொந்த பலவீனங்கள், குடும்ப நிலைமைகள், நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மை பார்க்கலாம் அவங்க பலவான்கள், அவங்க படித்தவங்க, அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, பணக்காரங்க, பெரியவங்க, மற்றவங்களோட கூட கம்பேர் பண்ணதை ஸ்டாப் பண்ணி how to stop comparing yourself with others. அன்று உங்களை தனித்துவமாக படைச்சிருக்கிறார். He created you with a unique personality. கர்த்தர் உங்களுக்காக தரிசனம் வச்சிருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். மரியாளோடு கூட கர்த்தர் பேசினார். தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, என் படிப்பை கர்த்தர் பார்த்து கொள்ளுவீங்க, உம்மால் கூடும். எனக்கு வேலை தர உம்மால் கூடும். எனக்கு திருமணம் நடத்தி கொடுக்க உம்மால் கூடும். எனக்கு பிள்ளைகள் கொடுக்க உம்மால் கூடும். சந்ததியை பெருக பண்ண உம்மால் கூடும். அறிக்கையிடுங்க, என்னென்ன காரியத்தில் பலவீனம் இருக்குது அறிக்கையிடுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்களை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். முடியாது என்று பல நேரங்கள் துவண்டு போய் முடிவெடுத்திருக்கிறாங்க. இனி என்னால் முடியாது, இனி அவ்வளோதான், கிவ் அப் தேர் லைஃப் அப்படின்னு என்னெல்லாம் நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். முடியாது என்று முடிவெடுக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் முடித்தவராய் புதிய ஓட்டத்தை, புதிய ஆரம்பத்தை தருகிறவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவை உங்களோடு கூட இருந்து செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்காய் கொடியேற்றுவீராக, இவர்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.